என் பேர் சித்ரா. தொண்டமான் புதுக்கோட்டையிலேருந்து நான் வந்திருக்கேன். நான் நுகர்வரிலேருந்து மகளிர் தலைவியாக இருக்கிறேன். இயற்கை ஜோதிடம் 2023 நான் ஒரு வருஷமாக இயற்கை ஜோதிடங்களை நான் பார்த்தேன். ஃபோன் மூலியமாக நான் பேசினேன். அவங்க நல்ல விதமாக சொன்னாங்க. வருமுன் காப்பு திட்டத்தில் சேருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சேர்ந்தேன். அவங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். வருமுன் காப்பு திட்டத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நோட் பண்ணிட்டு நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அப்பப்போ டவுட் வந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். குருஜி அட்டன் பண்ணி ஆன்சர் கொடுப்பாங்க. ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும், ஒரு தொழில் செய்வதா இருந்தாலும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷனை செய்வதா இருந்தாலும் நாட்களும் நேரங்களும் கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நான் ஒரு வருஷமாக எதை செய்தாலும் குருஜியை கேட்டு செய்கிறேன். அதனால விரயங்கள் ஏற்படாம எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கிறனால குருஜியை பாக்குறதுக்காக ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். రాకి పానాన్ని బాగా లేకుండా 3 నెలల నుంచి నేను పండుకొని ఉంటే ఏడుకే చూడడం నువ్వు సూడి అని పక్క ఇంటి వాళ్ళు చెప్తే నాకు నమ్మకం లేదు. నమ్మకం లేకుండా ఉంటే తిరిగా నువ్వు ఇట్లే పండుకొని ఉంటే అయ్యేద్దుమా, నువ్వు సూడి, వాళ్ళు ముస్లిం నీవు ముస్లిం అని చెప్పి నమ్మకం లేకుండా ఉండవద్దు. ఇప్పట్లో నువ్వు పోయి సూడి అని చెప్తే ఇప్పుడు నేను వచ్చి అక్కడ చూసిండాను. ఇప్పుడు నాకు పానానికి బాగుందిమ్మా, మీకంతా ఇప్పుడంతా బాగుండాను, ఒళ్ళులంతా బాగుండాను. ఇప్పట్లో మీరు చూడవచ్చు, బాగా చేసుకోవచ్చు. వాళ్ళ గురించి బాగా నాకు ఇప్పుడు ఆశీర్వాదం నాకు తెలిసింది. ఇప్పుడు పోయిండాను. మీకు ఏదైనా ఉంటే అట్లా వచ్చి చూసుకోవచ్చునమ్మా. ఇప్పుడుదా నేను చెప్తా ఉన్నాను. నేను 3 నెలల నుంచి పండుకొని ఉండేసి ఇప్పుడుదా వస్తే నేను ఆంధ్రా నుంచి వచ్చిండాను. వచ్చి వాళ్ళతో కలిసి మాట్లాడి ఇప్పుడు కొంచెం బాగుండాను నేను. మీకు ఏదైనా ఉంటే మీరు చూసుకోవచ్చునమ్మా. గురించి ఇప్పుడుదా నేను బాగుండాను. ఇన్ని దినాలు నేను పండుకొని ఉంటే వాళ్ళ మీద నాకు నమ్మకం లేకుండా ఉండే. ఇప్పుడు నమ్మకం ఉంది. నాకు నమ్మకం ఉండి వచ్చి నేను చూసిండానమ్మా. ఇదే చెప్తాను. మీ కథ ఉంటే మీరు బాగా చూసుకోవచ్చు. వాళ్ళ గురించి గురువు గురించి ఉండారు. నేను ఇదంతా నమ్మకం లేకుండా ఉంటే ఇప్పుడు నమ్ముకుంటుంది. బాగా నమ్ముకొని ఇప్పుడు నాకు పానాన్ని బాగుంది. ఇప్పుడు బాగుండాను, వచ్చి ఉండాను, మాట్లాడుకొని పోదామని వచ్చి ఉన్నాను. మీ జాతకం లేకపోతే కూడా పర్వాలేదు. మీరు పుట్టిన తేదీ ఉంటే వాళ్ళు ఫోన్ మూలంగా బాగా అంతా చెప్పి మీకు ఇది ఫాలో చేసి వాళ్ళు చెప్తారు. దాని గురించి మీరు ఒక తేదీ మాత్రం ఉంటే కూడా చాలు. లేదు మీరు పుట్టిన ఇది జాతకం ఉంటే కూడా వాళ్ళు చూపించచ్చును. జాతకం లేకపోతే తేదీ ఉంటే కూడా చాలు. మీరు పుట్టిన తేదీ ఉంటే కూడా వాళ్ళు చేసుకుంటారు. వచ్చి చూసి మీరు మాట్లాడుకొచ్చి పోవచ్చును. మీ వాళ్ళ ఆశీర్వాదం తీసుకోవచ్చు. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வருடங்களாக நானும் என் மனைவியும் இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்துள்ளோம். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் எந்த விதமான பிளாக் மேஜிக்கும் கிடையாது. எந்த விதமான பரிகார பூஜை செலவும் கிடையாது. இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் என்னதான் ஒரு சிறப்பு என்றால், எளிய முறையில் தினமும் மெடிடேஷன் செய்ய சொல்லுவார். அவருடைய ஆற்றலான ஆசீர்வாதமும் அவரவர்களுடைய பர்சனலான நல்ல நேரங்களையும் சொல்லிக் கொடுப்பார். நமக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி, மன ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி, பண ரீதியாக பிரச்சனையா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நமக்கு வருமுன் காப்போம் திட்டத்தில் சேர்வதால் நமக்கு என்ன லாபம் என்றால், எந்த பிரச்சனையும் வருவதற்கு முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதுதான் வருமுன் காப்போம் திட்டம். இப்படி ஒரு திட்டம் இயற்கை ஜோதிடத்தில் இருக்கிறது. நான் வருமுன் காப்போம் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற்று வருகிறேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 4 வருஷமா இருந்தது. இப்போ இங்கே 1 மணி நேரத்தில் சரியாயிருச்சு. மூஞ்சிக்கு தீர்த்தம் அடிச்சு விட்டாரு, ஊதி விட்டாரு. எல்லாம் உடம்பு வெயிட்டாக இருந்த உடம்பு ஃப்ரீ ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. 2000 எனக்கு ஏவி விட்டு உடம்பு வெயிட் ஆகுற மாதிரி, ஒரு எந்த இது பண்ணினாலும் வேலை செஞ்சாலும் அடிபடுற மாதிரி, காயம் ஆகிற மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. காது கும்முன்னு இருந்தது. இப்போ இங்கே தீர்த்தம் கொடுத்தாரு குருஜி. தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி பரவாயில்ல. காதடுப்பும் சரியாயிருச்சு. உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருச்சு. உடம்புல அமுத்திக்கிட்டு இருந்த வெயிட்டு குறைஞ்சிருச்சு. அந்த கின்னுன்னு இருந்த பாரம் குறைஞ்சிருக்குது. 4 வருஷமா இருந்தது. இப்போ இங்கே 1 மணி நேரத்தில் சரியாயிருச்சு. எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, மாந்திரியத்தினால பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் குறிச்சி பாருங்க. இயற்கை முறையில் தீர்த்தம் கொடுப்பாரு, கடவுளை வணங்க சொல்லுவார். அதில் உடம்பு சரியாயிரும். வருமுன் காப்போம் திட்டத்தில் சேர்ந்துக்குங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. 4 வருஷமா இருந்தது. இப்போ இங்கே 1 மணி நேரத்தில் சரியாயிருச்சு. வணக்கம், என் பேர் சிவரஞ்சனி. என் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போது எல்லா உறவுகளும் என்னை பார்த்துக்கிட்டாங்க, படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னை பார்த்துக்க ஆள் இல்லாமல் இருந்தேன். நான் இயற்கை ஜோதிட குருஜி கிட்ட வந்தேன்.
வந்து என் பிரச்சனைகளெல்லாம் எடுத்து சொன்னேன். அதுக்கு வந்து ஜாதகம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கு நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அவங்க சொல்கிற ரூல்ஸை நானும் ஃபாலோ பண்ண சிம்பிளாக இருந்துச்சு. அவங்க சொன்ன ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணனால என்னை விட்டு போன உறவும் எனக்கு கிடச்சிருச்சு. நான் விட்ட படிப்பும் எனக்கு கிடச்சிச்சு. அவங்க சொல்கிறபடி நான் கேட்டு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னை போல் கஷ்டப்படுறவங்க சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இயற்கை ஜோதிட குருஜிக்கிட்ட வந்து நீங்களும் நல்லபடியாக நான் நல்லா இருக்க மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லோரும் இயற்கை ஜோதிட குருஜிக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறத கேட்டு அவர் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க. நம்ம வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி இயற்கை ஜோதியம் யூடியூப்ல பார்த்து அந்த மூலியமாக கான்டாக்ட் பண்ணி நம்ம சொந்தக்காரர் நம்ம வந்திருக்கோம். இயற்கை ஜோதியம் வந்து ஈரோட்ல சேலம் ஈரோட்ல இருக்கு. அவங்கள பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்திருக்கோம். அவங்க சொன்னதுல எல்லாம் பேரு எல்லாம் ராசி எல்லாம் பார்த்ததுனால எல்லாம் நல்லபடியா நடக்குது. உடம்பு கூட அம்மா கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. எல்லாம் இப்போ சரியா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லபடி போய் நிற்குது. இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த யூடியூப் மூலியமாக பார்த்து பேசினிருந்தோம். அதனால இப்போ வந்து குருஜி ஈரோடுல இருக்காங்க. அவங்ககிட்ட பார்த்து பேசிட்டு நன்றி சொல்லிட்டு போயிடலாம்னு அதுக்காக வந்திருக்கோம். எங்க போல கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இயற்கை ஜோதியம் வந்து பார்த்துட்டு அவங்க கஷ்டம் என்ன இருக்கோ எல்லாம் நிறைவேற்றி போங்க. வணக்கம். அதாவது திருச்சூர்லேருந்து வராங்க. திருச்சூர்லேருந்து குருஜி பார்த்து வந்தாங்க. எனக்கு வந்து உடம்புல வந்து ஜிம்முன்னு ஏறுதுங்க. மயக்கம் வரணும். ஜிம்முன்னு ஏறுனா கைகள்லாம் செயல் இருக்குது. கொட்டாய் வந்தோன்னா கொட்டாய் விட்டோன்னா என்ன பண்ணோம்னா அப்படியே உடம்புல சிம்முனி ஏறும். சிம்முனி ஏறுது. ஜிம்முனி ஏறினா மயக்கம் தள்ளிவிடும். அந்த ஜிம்முனி ஏறும்போது கைக்கெல்லாம் செயல் இருக்குது. கைக்கெல்லாம் குழம்பு போகுது. நிற்க முடியல. ஐயா நீங்கள் கூட ஃபோன் பண்ண சொன்னால் உடனே வர சொன்னீங்க. வந்தால் ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கொடுத்த தீர்த்தம் இதெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. நல்லாயிருக்கு. பாதிப்பு வந்து இது மாந்திரிகம். ஏவி விட்டது மாந்திரிகம். மாந்திரத்துக்கு முன்னாடி தான் இது பண்ணது வருதுங்க. இந்த மாந்திரிகம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரல 2013 எனக்கு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது. 2013 இந்த பிரச்சனை இப்போ ஆளை தள்ளுற மாதிரி ஒரு பிரச்சனை. இது சிம்முடி ஏற மயக்கம் விட்டு தள்ளி விடுவோம். ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா வருங்க இது. ஆனால் இங்கே வந்து சரியாயிடுச்சு. நல்லா பேசிக்கும். இப்போ இங்கே வந்தோன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து தீர்த்தம் குடிச்சோன்னா மூஞ்சிக்கு தீர்த்தம் அடிச்சுட்டோன்னா நல்லா போச்சு. என்ன மாதிரி மாந்திரத்தில் பாதிக்கப்பட்டவங்க வருமுன் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு அப்படியே சிம்முன்னு மயக்கம் ஏறிச்சு. அதெல்லாம் சரி பண்ணிட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி. என் பேர் கணேஷ். ரொம்ப நாளாக ஜாதகத்தையே நம்ப மாட்டேன். ஜாதகம்னாலே எனக்கு பிடிக்காது. அந்த ஜாதகத்தை பற்றி பார்க்குறது நமக்கு பொது பண்ணுறது நான் வேஸ்ட்டுன்னு நினச்சி நான் வாழ்வேன். நான் ஐயாவோட சேனலை யதார்த்தமாக யூடியூப்பில் பார்த்தேன். ஜோதிடத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயாவை வந்து எனக்கு ஒரு சில வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாப்புல. யூடியூப் சேனலில் பார்த்ததுக்கப்புறமேட்டு என் வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு என்னோட சிரமத்தையும் சரி போய் பார்ப்போம் ஐயாவை அப்படின்னு போய் நான் பார்த்ததுக்கப்புறமேலே எனக்கு சில மாற்றங்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஐயா சொன்னது கரெக்டான ஒரு ட்ரைனிங் பாயிண்ட். கரெக்டாக வாழ்க்கையில் நடந்தது பூராமல் அப்படியே அக்குவார ஆணி வரையாக சொன்னார். எனக்கு சேனலில் யூடியூப்பில் யதார்த்தமாக ஒரு பார்த்ததுனால இயற்கை ஜோதிடம் ஐயாவை வந்து பாருங்கள். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சு விடுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் திருஞான சம்பந்தம் அவள் பூந்துரை. எனக்கும் இயற்கை ஜோதிடம் ஐயா அவருடைய இடத்துக்கும் ஏறத்தாழ 2-3 கிலோமீட்டர் தொலைவில் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக படாத சிரமப்பட்டு போட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இல்லத்தரசி ஐயாவை சந்திச்சுட்டு வரலாம் என்று சொன்னார்கள். ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட பரிந்துரை பண்ணி சொன்னார்கள். நானும் அதை கேட்டு நம்பி வந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் கொஞ்சம் மன உளைச்சல்கள் கூட இருந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் படிப்படியாக நிவர்த்தியாகி நான் இன்றைக்கு இந்த நிலைமையில் நின்று பேசிக்கொண்டிருக்கிற ஐயா அவருடைய காரணமும் எனது உணவு உடுக்க உடை படுக்க இடம் இதெல்லாம் இந்த ஓராண்டு காலத்தில் தான் நிலையாக நிற்கின்றது. இயற்கை ஜோதிடம் குருஜி அவர்களை நீங்கள் அவருடைய சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்னை போல வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க இயற்கை ஜோதிடம் குருஜி அவர்கள் நேரில் சந்தித்து சரியா மணி ஒரு 1-1:15 இருக்கும். அப்போ வந்து என்னை யாரை எழுப்புற மாதிரி இருந்துச்சு. யாருன்ட்டு பார்த்தா ஆளு உருவம் தெரியல. முன்ன மட்டும் தெரிஞ்சிச்சுங்க. நான் பயந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க. காரணம் தன்னை போல பேசுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தொந்தரவு கொடுத்தாங்க, உடம்பாலையும் மனசாலையும். நான் ரொம்ப வேதனைப்பட்டு அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொன்னதுக்கு இயற்கை ஜோதிடம் அப்படின்ட்டு ஒரு குருஜி இருக்கிறாரு, போய் பார்க்கலாம்
அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு பேய் பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து பணத்தில் காண்டுகுளம் அப்படின்னா ஒரு பண கஷ்டம், இல்லைன்னா வந்து குடும்ப பிரச்சனை, இல்லைன்னா ஒரு மனம் பிரச்சனை, எதாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார். நம்ம போய் அங்கே பார்க்கலான்னு அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் சங்கில் தீர்த்தத்தை தெளிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஓதி விட்டாரு. இப்போ நான் பழைய மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறேன். வெயிட்டாக இருந்த உடம்புல இப்போ ஃப்ரீயாக எப்பயும் போல் நார்மலாக இருக்கிறேன். 3 நாளாக பசிக்காமல் இருந்துச்சு, காதுக்குள்ளே யாரும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு பசி நல்லா எடுக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போ நான் எப்பயும் போல் ஃப்ரீயாக இருக்கிறேன். எந்த விதமான பிளாக் மேஜிக்கும் கிடையாது. ஓதி விட்டாரு, சரியாக போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மன்சூர். இது என்னோடய தம்பி ஷாஜகான். ஒரு 3 நாளாக என் தம்பிக்கு பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க. வீட்டில் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி உடம்பு முடியல அப்படின்னும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி சொன்னாங்க. என்னோடய குருஜி ஒருத்தர் இருக்கிறாரு, இயற்கை ஜோதிடம் குருஜி அப்படின்னு சொன்னேன். அவரை போய் பார்க்கலாமா, கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா நிறையா கொஞ்சம் பிரபலம். 2வது வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போனால் சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய வாட்டி போயிருக்கேன், ஏன்னா ரொம்ப க்ளோஸ் அவங்க, அங்கே போகலாமா அப்படின்னு சொன்னேன். வந்தோம், பேசினோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம், என்ன கஷ்டம் என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரிட்டு அப்புறம் என் தம்பியை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கட்டு பையனால் சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு மாதிரி சிவரிங்காகவும் கொஞ்சம் மைண்டே இல்லை, அவனாவே இல்லை. ஒரு 3 நாளாக சரியாக சாப்பிடலை, தூங்கலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் குருஜி பேசினாப்புல. குருஜி பேசினதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் பயப்பட வேணும், ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 1/2 hourல வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓதி பிடிச்சி அப்புறம் ஒரு சங்கு எடுத்துகிட்டு வந்தாப்புல. வந்து இந்த மாதிரி ஓதி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில வந்துட்டு வேர்டுகள்லாம் சொன்னாங்க. அந்த வேர்டுகள்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க, கொஞ்சம் நேரம் உட்கார வச்சாங்க, பேசி கொடுத்தாங்க. இப்போ உனக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதா, உன் உடம்பு வலி இருக்குதா, வெயிட் குறைஞ்சிருச்சா, ஏன்னா முழுசாக நம்மளுக்கு விவரத்தை சொல்லலை என்ன விஷயங்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு பண்ணோம், ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது. இப்போயும் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்கான், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபேஸில் ஒரு மாதிரி வீங்கி, உடம்புல ரொம்ப இப்படி கையே ஒரு மாதிரி ஷிவரிங்காக தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, இப்போ பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பண கஷ்டம், இல்லை ஏதாவது உடம்புல பிரச்சனை, வியாதிகள், அல்லது வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிரச்சனை, பெரியவங்களுக்கு பிரச்சனை, உடம்புல ஏதாவது பிரச்சனை, இல்லை வந்துட்டு இந்த செய்வன பிரச்சனை, இல்லை வந்துட்டு ஏதாவது தாண்டிட்டோம் அந்த மாதிரி பிரச்சனை, கடன் தொல்லைகள், அப்புறம் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இல்லை பண வரவுக்கு தேவையானது, இந்த மாதிரி தொழில் வந்துட்டு முன்னேற்றம் வரணும், பிஸ்னஸில் லாஸ், இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் குருஜி தேடி வாங்க. இயற்கை ஜோதிடம் குருஜி அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தீர்மானம் கிடைக்கும். இதுக்கு நான் 100% இல்லை 1000% உத்தரவாதம் கொடுப்பேன். அதனால் நம்பி நீங்கள் தாராளமாக வரலாம். இயற்கை ஜோதிடம் குருஜி அவர்கள்ட்ட நீங்கள் தாராளமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மை கிடைக்கும். நீங்கள் வரும்போது எப்படி வரீங்களோ அதை விட போகும்போது முழு நிம்மதியோடவும் நல்ல ஒரு சந்தோஷத்தோடும் போவீங்க. திரும்ப நீங்கள் வரும்போது அடிக்கடி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா குருஜியை மறக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் நடராஜன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்லேருந்து வரேன். ஐயா வந்து இயற்கை ஜோதிடம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து ஐயாவை பார்த்தேன். இந்த இயற்கை ஜோதிடம் பார்த்த பிறகு என் வீட்டில் கொஞ்சம் பல பிரச்சனை இருந்தது. அது நான் வந்து ஐயா கிட்ட சொன்ன உடனே, ஜாதகத்தை அனுப்பிச்ச உடனே ஐயா என்ன சொன்னார், இந்த நீங்கள் வந்து திருமண தேதியை நீங்கள் மாற்றி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் பிரச்சனை தீரும்னாங்க. திருமண தேதி நான் ஐயா சொன்ன பிறகு மாற்றி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்குள்ளேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் புரிதல் அதிகமாகி போச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை அதிகமாகி போச்சு. எங்களுக்குள்ளே அந்த சண்டையே வரதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே இந்த ஐயாவுக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்னே அந்த பிரச்சனை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இந்த ஐயா சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த திருமண தேதி மாற்றி வச்ச பிறகு ரொம்ப அந்த ஒற்றுமை ஏற்பட்டுச்சு. அதே நம்ம பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. முன்னே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏட்டுக்கு போட்டியாகவே தான் இருப்போம். ஆனால் ஐயா சொன்னார், நீங்கள் தேதி உங்கள் திருமண தேதியே தப்பு, அதை நீங்கள் மாற்றி வைங்கன்னாரு. அவர் சொன்ன பிறகு மாற்றி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு 100% அதை நிறைவாக உணர்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இயற்கை ஜோதிடம் குருஜியின் வருமுன் காப்போம் திட்டத்தில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, இங்கே வந்து தான் சரியாயிடுச்சு. இப்போது நாங்கள் குருஜிகிட்ட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் கேரளாவிலேருந்து வர்றோம். ஏன்னா எங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு மனசங்கடங்கள் இருந்தது. இயற்கை ஜோதிடம் குருஜிகிட்ட வந்து தான் எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இயற்கை ஜோதிடம் குருஜியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது வரட்டும் என்று நாங்கள்
வணக்கம். நாங்கள் கேரளா இருந்து வரோம். எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்தது. இப்போது குருஜி கிட்ட வந்து அந்த பிரச்சனையெல்லாம் பரவாயில்ல, நல்லா போகுது. இயற்கை ஜோதிடம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம். அது மூலமாக இங்கே வந்தோம். குருஜி கிட்ட எல்லா பிரச்சனைகளும் சொன்னோம். குருஜி மூலமாக எல்லா பிரச்சனைகளும் இப்போது நல்லா போகுது. குருஜி வருமுன் காப்பத்திட்டத்தில் சேர சொன்னாங்க. நாங்கள் சேர்ந்துட்டோம். இப்போ அது மூலமாக எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வருமுன் காப்பன் திட்டத்தில் நல்ல சிறப்பு இருக்குது. இதில் எந்த பிளாக் மேஜிக்கோ பரிகார செலவே இல்லை. ஓன்லி மெடிடேஷன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டே ஃபாலோவிங். குருஜியின் ஆற்றலான ஆசீர்வாதமும் அறிவான அறிவுரையும் தெளிவான விளக்கமும் வருமுன் காப்பன் திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இயற்கை ஜோதிடம் பெஸ்ட் ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பெஸ்ட்டாகனா இயற்கை ஜோதிடத்தில் கலந்துக்குங்க. நன்றி.